படிப்பு பற்றின ப்ரெடிக்ஷன் குறைஞ்சி ஆன்லைன் கேம் அடிக்ஷன் தான் ஜாஸ்தி ஆகிட்டுருக்கு ஸ்டூடெண்ட்ஸ் மத்தியில். ஸ்டூடெண்ட்ஸ், பப்ஜி மாதிரி பரீட்சையும் ஒரு கேமாக பாருங்கள். எத்தனை பேரை ஷூட் பண்ணுறோங்கிற மாதிரி எவ்வளோ மார்க் ஸ்கோர் பண்ணுறீங்கன்னு பாருங்கள். நெக்ஸ்ட் லெவல் மூவ் பண்ண தொடர்ந்து விளையாடுற மாதிரி கேரியரில் நெக்ஸ்ட் லெவல் போக தொடர்ந்து படிங்க. வீட்டில் உள்ளவங்க யாரும் டிஸ்டர்ப் பண்ணிடக்கூடாதுன்னு தனியாக போய் விளையாடுற மாதிரி படிக்கிறதுக்கும் தடங்கள் வராத இடத்த செலக்ட் பண்ணி படிங்க. கேம் சலிக்காமல் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்க பார்ட்னர்ஷிப் போட்டு விளையாடுற மாதிரி குரூப் ஸ்டடி பண்ணுங்கள். டியூஷன் போங்க. இத்தனை மணிலேருந்து இத்தனை மணி வரைக்கும் விளையாடணும்னு பிளான் பண்ணுற மாதிரி படிக்கிறதுக்கும் சப்ஜெக்ட் வைஸ் பிளான் பண்ணுங்கள். எப்போவும் செல்லும் கைமாக இருக்கிற மாதிரி ஹிண்ட்ஸ் நோட்டும் பேனாவுமா இருங்க. இந்த லெவலை முடிச்சுட்டு தான் சாப்பிட வருவேன், இல்லை இந்த லெவலை க்ராஸ் பண்ணிட்டு தான் மொபைலை தூரவே வைப்பேன் அப்படின்னு தீர்மானமாக இருக்கிற மாதிரி டஃப்பான சப்ஜெக்டை முதல்ல படித்து முடிச்சுட்டு தான் அடுத்த இடத்துக்கே போவேன் அப்படின்னு தீர்மானம் பண்ணுங்கள். நான்லாம் தூங்க 3 மணி ஆயிரோன்னு பெருமையாக சொல்கிற மாதிரி அவ்வளோ சப்ஜெக்டையும் படித்து முடிச்சிட்டேன்னு பெருமையாக சொல்லுங்கள். அங்கே நிற்கான், இங்கே வரான், அவனை சுடு, இவனை சுடு, இங்கே நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு அர்த்தராத்திரியிலும் கூட கத்தி கத்தி பேசி விளையாடுற மாதிரி சப்ஜெக்டையும் கொஞ்சம் சத்தம் போட்டு படிங்க. அப்போ தான் ஆடிட்டரி மெமரி பவர் நல்லா வேலை செய்யும். நியூ கேம் வாங்க பணத்துக்கு என்னெல்லாம் வழி பண்ணுறீங்க? வீட்டில் போய் சொல்கிறீங்க, ஆன்லைன் கிளாஸ்ன்னு சொல்லிட்டு கொடுக்கக்கூடிய பணத்தை மொபைல் வாங்குறீங்க, ஆட்டையை போடுறீங்க, கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து கூட வைக்கிறீங்க, கெஞ்சுறீங்க, வீட்டில் உள்ளவங்கள மிரட்ட கூட செய்கிறீங்க. அதே மாதிரி படிக்கவும் நிறைய மார்க் ஸ்கோர் பண்ணவும் பிடிவாதம் பண்ணுங்கள். கேமை நான் அப்படி முடித்தேன், இப்படி பண்ணதுனால தான் ஈஸியாக அடுத்த லெவல் போக முடிஞ்சதுன்னு சொல்கிறீங்கல்ல, அதே மாதிரி எக்ஸாம்லையும் பெஸ்ட்டாக பெர்ஃபார்ம் பண்ண கீவேர்ட்ஸ், ரைட்டிங் எய்ட்ஸ் அண்ட் சம் நெசசரி ஆர்டிகல்ஸ் யூஸ் பண்ணுங்கள். ஏய் நீ வரையாடா இன்னைக்கு, நம்ம 2 பேரும் மேட்ச் போடுவோம் அப்படின்னு ஃப்ரெண்ட்ஸை கூப்பிட்ற மாதிரி படிக்கிறதுக்கும் உங்கள் வீடு செட் ஆகும்னா பசங்களை கூப்பிட்டு வீட்டில் வச்சு படிங்க. ஸோ தட் பேரண்ட்ஸ் அவங்க கூட போய் சேர்ந்து நீயும் கெட்டு போயிடாத அப்படின்னு சொல்கிறதுக்கு பதிலாக அந்த பையன் வீட்டுக்கு போய் நீயும் சேர்ந்து நல்லா படின்னு சொல்லி அனுப்பி வைப்பாங்க. கேமை வச்சு முன்ன பின்ன தெரியாதவங்க கிட்ட பேசி பழகிற மாதிரி நீங்கள் தொடாத புக்காகவே இருந்தாலும் பிடிக்காத சப்ஜெக்டாகவே இருந்தாலும் புதுசாக எடுத்து படிங்க. அவ்வளோதான், படிப்பு ஓவர். உன்னோட எஃபர்ட்டை நீ